இப்போ ஒன்றும் இல்லை, நான் ஒரு வீடியோ போடுறேன். நாம் தமிழர் வந்து அதாவது என்ன வந்து நாங்கள் வந்து திமுகவை எதுக்கிறதுக்கு தான் கட்சி ஆரம்பித்தோன்னு சொல்கிறீங்க. நான் ஒரு வீடியோ மட்டும் போடுறேன். அதில் எந்த இடத்துல இவங்க திமுகவை எதுக்குறாங்க அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. எல்லாருமே என் மேல அன்பு கொண்டவர்கள், நான் அவங்க மேல பெரிய பிஜேபியா திமுகனா நான் எனக்கு பிஜேபி தான் எதிரி. அது என் கட்சி, அது என் கட்சி, என் சொந்தக்காரங்க கட்சி. எனக்கும் முதல்வருக்கும் சண்டை நடக்குதுன்னா இது அண்ணன் தம்பி சண்டை, இது பங்காளி சண்டை. அன்னைக்கு கூட முதல்வரை சந்திக்கும் போது அவரை கூட்டு பக்கத்தில் வச்சு அவர் தான் எனக்கு பேசுறாரு, டேய் சீமா அது சரியா தானடா பண்ணிட்டு இருக்கு, அப்படிதான் பேசுவார் என்னோட. நான் வந்து திமுகவை எதுக்கிறது தான் ஆரம்பித்தோம். இவர் சொல்கிறார் நாங்கள் திமுகவையும் அதிமுகவையும் அடிக்கிறது தான் எங்கள் வேலைன்னு. திமுகவிடமும் அதிமுகவிடம் வாங்கி குடிப்பது தான் இவர்களுடைய வேலை. ஏன்னா இதில் பாருங்கள், நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வைக்கிறோம் இதை, எதுக்கு வந்து ஏன் கட்சிங்கிற நீ? அப்போ நாங்கள் வந்து காசை போட்டு ஆட்டோ விற்று தாலியை விற்று அதை விற்று திமுக அதிமுக பகிச்சிட்டு கொடியேற்றி நாங்கள் வேலை செஞ்சால் திமுக ஏன் கட்சி அப்படின்னா இது அரசியலா? இதை நான் வைக்கிறேன். இப்போ என்னென்னா சீமானையும் நாம் தமிழர்கள் கட்சியில் தவறாக இருப்பவர்களையும், ஏன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்க பெரும்பாலான நேர்மையான இருப்பவர்கள் என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டாடுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுப்பி நம்ம பேச முடியலாலும் அண்ணன் போய் வெளியே கேள்வி கேட்குறாரு அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதனுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பதில் சொல்ல முடியாததுனால இந்த மாதிரியான மரியாதை குறைவாக பேசுகிறதும் இப்போ இல்லை, ஆரம்ப காலத்திலிருந்து நாம் தமிழிலிருந்து வரவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி தான் வராங்க. காரணம் என்னென்னா இது புதுசு கிடையாது.